டியர் வியூவர்ஸ், நம்ம பப்ளி மாஸ்ன்னு சொல்லக்கூடிய பொம்லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் தோட்டத்துலேருந்து பறிக்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குதுன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய காயாக இருக்கும். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி ரொட்டேட் பண்ணாலே போதும், வந்து பிடிச்சிக்கும். ஸோ பாருங்கள். ஸோ அது மட்டும் கிடையாது. ஸோ இது அதிகமாக காய் வைக்காது. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளி மாஸ் செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல அந்த கிளைகள் வந்து வலுவாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கிளைகளை மட்டும்தான் காய் வைக்கும். மற்றபடி வந்து எங்கே நீங்கள் பூ வச்சாலும் வந்து காய் வைக்காது. இப்போ பாருங்கள், இந்த கிளையே சாஞ்சு போயிருக்குது. ஸோ அவ்வளோதான் இது. இதில் நீங்கள் நிறைய காய் வச்சுருந்தா கூட அது வெயிட்டு தாங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து காய் நிற்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து கொட்டிக்கும், பழுத்து கொட்டிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு காயும் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த வெயிட்டு தாங்குற அளவுக்கு தான் வந்து அந்த காயே இருக்கும். ஸோ அதை தாண்டி இப்போ வெயிட்டு தாங்க முடியல அப்படின்னா அது அந்த சின்னதுலேயே வந்து முத்த ஆரம்பிச்சிடும். இதை பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சாத்துக்குடி அது மாதிரி செடி மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நார்த்தங்காய் செடி மாதிரி தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா. ஸோ ஆனால் இது வந்து ஹைப்ரிடைஸ்டு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜினாவே இது வந்து பெரிய காயாக தான் காய்க்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சத்து நிறைந்த காயின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வந்து இந்த பழத்தில் வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை, பூஞ்சைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து இந்த பழத்தை சாப்பிடும்போது நமக்கு ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பழம் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சத்து நிறைந்ததாக இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய அந்த கேன்சரை போக்கக்கூடிய தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழத்துக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து விட்டமின் சி வந்து ரிச்சி ஃப்ரூட்னு சொல்லலாம் இதை. ஸோ எப்படி வந்து அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் எல்லாத்துலேயும் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குமோ, ஸோ அதே போல வந்து இதில் அதிகமாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய பழம் மாதிரி இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளார சின்னதாக தான் இருக்கும் பழம். ஸோ அதை கட் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த செடியை நான் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சாத்துக்குடி செடி வாங்கலான்னு தான் போனேன். ஸோ வந்து ஒரு பெரிய அந்த வேனில் வந்து பார்த்தோன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த செடியெலாம் வச்சுட்டு விற்பாங்க. ஸோ அப்போ அது மாதிரி வந்து இந்த சாத்துக்குடி செடி வேணும் அப்படின்னு கேட்டு நான் என்ன பண்ணேன், நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஆனால் உண்மையிலே சாத்துக்குடி செடி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு மேலேயே சாத்துக்குடி செடி தான் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா ஹீட்டாக வளர்ந்துருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து நாங்கள் விதையாகவே போட்டு வளர்த்துது. கிட்டத்தட்ட வந்து இது 5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாம் விதையாகவே போட்டு வளர்த்துது. கிட்ட க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மரம்லாம். ஸோ ஆனால் அது இன்னும் காய் வைக்கல. ஆனால் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கும் போதே அந்த கடைக்காரன் வந்து என்ன சொன்னான்னா, அதுவும் இல்லாமல் இது 400 ரூபாய்க்கு வாங்கினேன்னு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரூட் கட்டிங் ஹார்மோன்ஸ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரத்துலேருந்து ஒரு கிளையை கட் பண்ணி அதில் வேறு உண்டாக்கி உருவானது தான் இந்த செடி. ஸோ வாங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 ஹைட் இருந்தது. அது இன்னமும் அப்படியே கிட்டத்தட்ட அந்த ஹைட்டு தான் இருக்குது. பெருசாலாம் வளரவே இல்லை. வாங்கும்போது அவன் சொன்னான், இது வந்து பழம் பெருசாக வைக்கும், இது வந்து பப்ளி மாஸ்ன்னு சொல்லக்கூடிய வேறு ஒரு பழம், இது சாத்துக்குடி கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து இந்த பழம் படுத்ததுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாப்புல. ஏன் நான் பழம் பெருசாக இருக்கு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது. ஓ, பெருசாக காய்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது வந்து அதிக பழம் வைக்கிறது கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி இந்த பழத்தோட டேஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இந்த பழத்தை பிரித்து நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ளார வச்சுருக்கீங்கன்னா 6 மாதம் கழிச்சு எடுத்தாலும் அதே டேஸ்ட் இருக்கும், அப்படியே இருக்கும். ஸோ வந்து என்னென்னா நாங்கள் ஒரு 3-4 சொலை வந்து பார்த்தோன்னா வந்து சாப்பிடாம வச்சுட்டோம். அது வந்து திடீர்னு வந்து ரொம்ப ஒரு 4-5 மாதம் கழிச்சு கிடைக்கும்போது அதே இதுவாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தாலும் அதே டேஸ்ட் இருந்தது, சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகலை. ஸோ வந்து அந்த மனம் எதுவுமே வந்து மாறவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு பழமாக தான் இது இருக்குது. ஆனால் அதுவும் இல்லாமல் இந்த பழத்தை வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு டாக்டரே வந்து எழுதி கொடுப்பாங்க. ஸோ வந்து நான் பெரும்பாலும் ஒர்க் பண்ணுற இடத்துல சில பேர்லாம் இது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டது நானே பார்த்துருக்குறேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல பழம். ஸோ இந்த பழத்தை நம்ம அறுத்து சாப்பிட்லாம் வாங்க. ஸோ இந்த பழத்தை அரிஞ்சு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ இந்த பழத்தை ஃபஸ்ட் டைம் அறியும் போது நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன். இவ்வளோ பெரிய பழம், பெரிய சொலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் இதை உரித்தேன். ஆனால் உண்மையிலே காற்று இருந்தது வேறு மாதிரியாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் எவ்வளோ பெரிய மட்டை. இது தோல் தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப வலுவாக இருக்கும் இது. ஸோ இது தோலை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்லா இது வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இது. இந்த தோலை நல்லா எப்படி வந்து ஆரஞ்சு பழத்தோல், சாத்துக்குடி தோல் இதெல்லாம் வந்து நல்லா நிழலில் வந்து உலர்த்தி அதை வந்து சிகைக்காயின்னு சொல்லக்கூடிய அதை வந்து அரைப்பாங்க. ஸோ அது மாதிரி கிராமத்தில் கூட அதெல்லாம் செய்வாங்க. இப்போ தான் அது குறைஞ்சி போச்சு. ஸோ அது கூட வந்து இதை கலந்து அரைச்சி பண்ணும்போது ஸ்கின்னுக்கெலாம் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸ்கின் டிசீஸ் எதுவும் அதெல்லாம் சரியாகும். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு ஓரளவு வந்து உரிச்சிருக்கிறோம். இந்த சொல்லலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். வியூவர்ஸ் இதை உரிச்சாச்சு. ஸோ இது ஓரளவு உரிச்சாச்சு. இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இதை நம்ம இதை புட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு சொலையுமே வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக வந்து இந்த மேலே இருக்கிற ஸ்கின் அந்த சாப்பிட மாட்டோம். ஸோ அதில் இருக்கிற அந்த சோறு மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம உரித்து தனியாகவே வந்து சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பழம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாத்துக்குடியை விட கொஞ்சம் ஒரு 2 மடங்கு பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆனால் இது பாருங்கள், இதுலேருந்து அந்த இதோட இது ஒரு பெரிய தட்டு அளவு வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா மேல் தோல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பழம் எப்படி இருக்குது, இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பழத்தை புட்டு பார்க்கலாம். ஸோ இதை ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக சாத்துக்குடிலாம் எப்படி புடுறோமோ அதுமாரி புட்டாலே போதும். ஆனால் கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஸோ இதனோட சொலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இது நல்லா எப்படி இருக்குன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒன்றுமே வந்து நல்லா பெரிய பெரிய செதிலாக இருக்கும். சாத்துக்குடியில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னா இது பிரித்து எடுத்து இது உள்ளார இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன சொலையும் வந்து பார்த்தோன்னா பிரித்து எடுத்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து அதிகமாக சாப்பிட முடியாது. அதனால் வந்து ஒரு 2 சொலை மட்டும் இப்போதைக்கு நான் உரிக்கிறேன். ஸோ அது மட்டும் என்னென்னா எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஸோ அது அந்த 2 சொலையே வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வருதுன்னு பாருங்கள். நல்லா அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய சாத்துக்குடி உரிச்சா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்து இதில் இருக்கிற 2 சொலையே வர மாதிரி தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நல்லா வந்து அந்த மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒரு பல்புமே வந்து ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து என்னென்னா பழம் அப்படியே இன்னும் முழுசாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் 2 சொலை மட்டும் தான் எடுத்துருக்குறேன் சரிங்களா. ஸோ இது வந்து அந்த 2 சொலையே வந்து எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து வரும். 2 சொலையும் உரிச்சாலே வரும். நிறைய உள்ள நல்லா இது இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம அதிகமாக சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி திகட்டின மாதிரி இருக்கும். ஆனால் இதனோட டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு டம்ளரில் போட்டு ஸோ அதில் சால்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இல்லைனா நம்ம சால்ட்டை வந்து மேலேயே தூவிட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா வந்து வின்டர் சீசன்றதால ரெயின் சீசன் இந்த மாதிரி டைமில் சால்ட் ஊற்றினாலையும் ஒரு மாதிரியா லம்ப் ஆகிடும். சின்ன டம்ளராக எடுத்துகிட்டு ஆக்சுவலாக 2 சொலையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டம்ளரை கொல்ல மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது.
கீழே இருக்கிறதே வந்து பாருங்கள். ஸோ இது ஒன்று ஒன்றும் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு சொல்லையுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன சின்ன பல்புமே வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அது. ஸோ அந்தளவுக்கு வந்து இதுவானது. சூப்பரான டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது. உண்மையை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். இந்த பழத்தை நான் ஒரு டைமும் சாப்பிடும் போதும் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இது சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம உடம்புலேயே ஒரு நல்ல மாற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு எப்பவுமே நல்ல ஒரு பழம் அது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பழம். எப்பவுமே வந்து எந்த ஒரு பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோல் போட்டு மூடி இருக்குதோ, எந்த ஒரு பழத்தை நம்ம வந்து பிரித்து சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதோ, அது உள்ளார இருக்கிற எல்லா பழமும் வந்து ஒரு தனித்துவமான பண்பு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படியாப்பட்ட பழத்தில் ஒன்று தான் இதுவும். ஸோ இந்த பழம் உங்களுக்கு கிடைச்சிது, மார்க்கெட்டில் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப விலைலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த பழத்து கூட சால்ட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சால்ட்டு ப்ளஸ்ஸு பெப்பரும் வந்து போட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பழத்தோட நீங்கள் வந்து பெப்பர் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அந்த இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது இன்னும் ஒரு புது நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து மெடிசன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோன்னா வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பெப்பர் நம்ம சேர்க்கும்போது அதனோட ப்ராப்பர்ட்டி சேர்ந்து கிடைக்கும். ஸோ உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு பழம். எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பழம். கண்டிப்பாக உங்களுக்கு விட்டமின் குறைபாடு, சி குறைபாடு இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும். இந்த பழத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.